ஒரு காலத்தில் ஏழைகளுக்கு சர்க்கரை என்பது எட்டாக்கனியாக இருந்தது. ஏனென்றால் இந்தியாவில் இனிப்பான கரும்புகளே இல்லாமல் இருந்தது. பிலிப்பைன்ஸிலிருந்தும் இந்தோனேஷியாவிலிருந்தும் கரும்புகள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மாற்றி இந்தியாவில் இனிப்பான கரும்புகளை உருவாக்கிய ஒரு பெண்மணி இருந்தார். அவர் யாருக்கு தெரியுமா? வாருங்கள், அகத்திரைக்குள் நுழையலாம். அகத்திரை உறவுகளுக்கு முகமன்களும் வாழ்த்துக்களும். நான் சொன்ன கரும்பு பெண்மணி ஜானகி அம்மாள் தலசேரியில் 1897ஆம் ஆண்டு பிறக்கிறார். அவரோடு உடன் பிறந்தவர்கள் 18 பேர், அவரோடு சேர்த்து மொத்தம் 19 பேர். அவருக்கு திருமண வயதாகும் போது அவர் தனக்கு திருமணம் வேண்டாம் என்று தனது தந்தையிடம் சொல்கிறார். ஏனென்று கேட்கும்போது தான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்குண்டான வசதி இல்லை என்று சொல்லும்போது, என் திருமணத்திற்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சென்னைக்கு வந்து அங்கே ராணிமேரி கல்லூரியிலே ஹோம் சயின்ஸ் துறையில் சேர்ந்து படிக்க தொடங்குகிறார். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எல்லா துறையிலும் இடம் கிடைப்பதில்லை. நிறைய துறைகளே கிடையாது பெண்களுக்கு, சில குறிப்பிட்ட துறைகள் மட்டுமே இருந்தது. அவங்க ஹோம் சயின்ஸில் அவர் சேர்கிறார். அந்த நேரத்தில் அங்கே மாநில கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் பிலிப் என்பவர் ஒரு உரை நிகழ்த்து வருகிறார். அதை முடித்துவிட்டு கேள்வி ஏதாவது இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும்போது ஜானகி அம்மாள் எழுந்து, உங்களுடைய மெட்ராஸ் ஃப்ளவர்ஸுங்கிற புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன், அதில் நிறைய தவறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வழக்கமாக பிலிப்புக்கு கோபம் வந்திருக்கணும். இறையனாருக்கு என் பாட்டில் புழையா என்று கோபம் வரும்போது, ஒரு பேராசிரியருக்கு வர வேண்டியது இயற்கையான அவர்னா அவர் மகிழ்ச்சியாக அவரை கூப்பிட்டு வந்து, உங்களுக்கு தாவரவியலில் நிறைய ஆர்வம் இருக்கும் போல் இருக்கு, நீங்கள் ஏன் தாவரவியல் படிக்கக்கூடாதுன்னு பிலிப் அழைத்து கொண்டு சென்னை மாநில கல்லூரிக்கு சென்று அவர் தாவரவியல் படிப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். அப்படியாக சென்னை மாநில கல்லூரியில் முதலாக பயின்ற பெண் என்ற தாவரவியல் பயின்ற பெண் என்ற பெருமைக்கு ஆளாகிறார் ஜானகி அம்மாள். அவருக்கு நிறைய பெருமைகள் அதுக்கு பின்னால் வருகின்றன. அதன் பிறகு அவர் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அவர் கிறிஸ்தவ கல்லூரியில் 2 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகனுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு அவருக்கு அங்கே தேர்வு பெற்று அவர் அங்கே சென்று ஒரு சைட்டாலஜி துறையில், அதாவது தாவர உயிர் அணுவியல் என்ற துறையிலே தாவரங்கள் பற்றிய உயிர் அணுவியல் பற்றிய விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறார். அதன் மூலமாக அந்த காலகட்டத்தில் பூக்களின் குரோமோசோம்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதோடு மட்டுமல்லாமல் கத்திரிக்காயில் ஒரு புதிய விதையை கண்டுபிடித்து நிறைய கத்திரிக்காய் காய்க்கக்கூடிய ஒரு புதிய விதையை கண்டுபிடிக்கிறார். அதற்கு ஜானகி அம்மாள் கத்திரிக்காய் என்றே அமெரிக்காவில் பேர் வைக்கிறார்கள். இந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. அதன் பிறகு அவர் இந்தியாவிற்கு மீண்டும் திரும்பி வந்துவிட்டு முதுகலை முடித்து இந்தியா திரும்பி வந்து இங்கே சில காலம் பயிற்சி பெற்ற பிறகு மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்கிறார். இந்த முறை அவர் ஒரு முனைவர் பட்டம் பெறுவதற்காக 4 ஆண்டு காலம் மிக தீவிரமாக ஆராய்ச்சி செய்கிறார். இந்த 4 ஆண்டு கால ஆராய்ச்சியில் தான் அவர் பூக்கள் குறித்தான குரோமோசோம்களை கண்டுபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஆராய்ச்சிகளை செய்து முடித்துவிட்டு இந்தியாவிற்கு திரும்பி வருகிறார். இந்தியாவுக்கு திரும்பி வரும்பொழுது திருவனந்தபுரம் மகாராஜா அறிவியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றார். அவருக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை, ஒரு ஆசிரியராக பணியாற்றுவது. அவருக்கு ஆராய்ச்சியெல்லாம் மிகுந்த ஆர்வம். அப்போது அந்த காலகட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய கரும்பு ஆய்வகம் ஒன்றில் ஒரு ஆராய்ச்சியாளர் தேவைப்படுகிறார்கள். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்தியாவில் இனிப்பான கரும்புகளே இல்லாத ஒரு சூழல். பிலிப்பைன்ஸ்லேருந்தும் இந்தோனேஷியாவிலிருந்தும் கரும்புகளை கொண்டு வராங்க. அதனால் சாதாரண மக்களுக்கு சர்க்கரை கிடைப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் இனிப்புள்ள கரும்புகளை எப்படி உருவாக்குவது என்ற ஆராய்ச்சிக்காக கோவைக்கு அவர் வர்றாரு. அவர் வந்து அதில் சேர்ந்து பணியாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த விதைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அதுக்குண்டான ஒரு இனிப்புள்ள ஒரு கரும்பை அவர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேதனை இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர் ஒரு பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் அலுவலகத்தில் யாரும் மீதி உள்ளவர்கள் எல்லாருமே ஆண்களாக இருப்பதால் அவர் யாருமே அவரை மதிப்பதில்லை, அவர் சொல்வதை கேட்பதில்லை. இதெல்லாம் போக அவர் ஒரு கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர் என்பதால் மூத்த அதிகாரிகள் இவர் சொல்ல எதுவும் கேட்பதே இல்லை என்ற ஒரு 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 மோசமான சூழ்நிலையில் மனம் வெந்து போய் தான் அவர் அந்த சேதனையை செய்திருக்கார். இருந்தாலும் தன் முயற்சி தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து முயன்றுதான் இந்த இனிப்புள்ள கரும்பை அவர் கண்டுபிடித்திருக்கார். இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த இனிப்புள்ள கரும்புகள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவரே ஜானகி அம்மாள் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் கீழ்ஜாதி என்பவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் கலப்பின பயிர் பற்றி, அதாவது ஹைபிரிட் பயிர்களை பற்றி அவர் எழுதிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை நேச்சர் என்ற ஒரு பத்திரிகைக்கு அனுப்புவதற்கு கூட அவருடைய மேலதிகாரி கையெழுத்திடாமல் அதை அனுப்ப முடியாத ஒரு சூழல் இருந்ததாகவே நொந்து போய் டார்லிங்டன் என்பவருடைய அழைப்பின் பெயரில் அவர் லண்டனுக்கு செல்கிறார். லண்டனில் சென்று அவர் ஒரு அசிஸ்டன்ட் சைட்டாலஜிஸ்டாக அங்கே பணிபுரிகிறார். அப்படி பணிபுரியும் போது அவர் அங்கே சும்மா இருக்காமல் அங்கே இருக்கக்கூடிய செடிகள் குறித்த விஷயங்களை எல்லாம் சேகரிக்கிறார். அப்படி சேகரித்து அப்படி ஒரு செடிகள் பற்றின விஷயங்களை சேகரிக்கணும்னா அதனுடைய குரோமோசோம்களை பற்றி தெரிந்து கொண்டதுக்காக அந்த குரோமோசோம்கள் பற்றிய தகவல் எல்லாத்தையும் சேகரித்து
குரோமோசோம் அட்லஸ் ஆஃப் கல்டிவேட்டர் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலை உருவாக்குகிறார். எப்படி நமக்கு பொருட்களுக்கு பொருள் தெரியாத விஷயங்களை நம்ம அகராதியில் போய் தேடி கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி தாவரவியல் மாணவர்களுக்கு எந்த செடிகளை பற்றி தெரியவில்லை என்றாலும் இந்த புத்தகத்தை தேடினால் அதுக்குண்டான விளக்கம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு மிக விரிவான, மிக தெளிவான, மிக சிறப்பான ஒரு நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து அவர் டார்லிங்டன்லேருந்து வேலை செய்திருந்தால் அதிலிருந்து ஒரு பதவி உயர்வு பெற்று அவர் சைட்டாலஜிஸ்டாகவே மாறி ராயல் தோட்டக்கலை நிறுவனத்தில் பணிபுரிய ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் ஒரு ரோசா செடிக்கான விதையை கண்டுபிடிக்கிறார். நிறைய ரோஜா செடிகள் இருந்த போதும் கூட மஞ்சளும் வெள்ளையும் கலந்த ஒரு ரோஜா செடியின் விதையை அவர் கண்டுபிடிக்கிறார். அதற்கு என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுமா? மக்னோலியா கோபஸ் ஜானகி அம்மாள் அப்படிங்கிற பேரில் அந்த இன்றைக்கும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா ரோஜா செடிகளிலும் இந்த பேர் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். ராயல் தோட்டக்கலை நிறுவனத்தில் அவர் 5 வருஷம் பணிபுரிந்து முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அப்போது லண்டனுக்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் நேரு அவர்கள் ஜானகி அம்மாவை நேரில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் இந்தியாவுக்கு வருமாறு கூப்பிடுகிறார். இந்தியாவுக்கு வர ஜானகி அம்மாள் அங்கே இந்தியாவில் பணிபுரிவதற்காக வர்றாங்க. அங்கே வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தாவரவியல் ஆய்வு நிறுவனமான பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தில் அவங்க வேலைக்கு சேர்றாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னா, பிரிட்டிஷுக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே கேட்கணும். நம்ம செடி கொடிகள் பற்றின, இந்தியாவில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் பற்றின விஷயங்கள் எதுவே இருந்தாலுமே கூட அதை நம்ம பிரிட்டிஷில் போய் கேட்டு அவங்க இங்கிலாந்துலேருந்து அவங்க நமக்கு தகவல் தந்தால் தான் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக முழுமையான ஒரு ஆவண காப்பகத்தை அவர் உருவாக்குறார். எப்படின்னா, இந்தியா முழுக்க அவர் நடந்தே போகிறார். செடி கொடிகள் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரே சேகரிக்கிறார். தாவரங்கள், அது விதைகள் குறித்த எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக சேகரித்து அவர் ஜம்மு காஷ்மீரில் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறார். அந்த இடத்துக்கு பேரே கூட, அந்த காப்பகத்துக்கு பேரை கூட ஜானகி அம்மாள் உலர் காப்பகம் தான். இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், விதைகள் எல்லாம் அங்குதான் ஆவணமாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம் என்னவென்றால், அவர் அவ்வளவு தீவிரமாக உழைத்தும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்தியாவில் செடி கொடிகள் எல்லாவற்றையும் சேகரித்த போதும் கூட அந்த பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் கார்டன் என்ற அந்த அமைப்பினுடைய தலைவராக அவரால் வரவே முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன என்பதை முன்னாலே சொல்லிவிட்டேன். ஒரு பெண், அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர். எவ்வளவு கொடூரமான விஷயம் பாருங்கள். 1597 பிறந்து 19 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து அங்கிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து அங்கிருந்து அவர் சொந்த முயற்சியால் அமெரிக்காவுக்கு சென்று ஒரு பைசா செலவில்லாமல் படித்துவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கே சென்று அமெரிக்காவில் முனைவர் பட்டம் பெற்று, இது சொல்வது 1925 ஆண்டு காலம். கடல் தாண்டி ஒரு பெண் தனியாக சென்று படிப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயமாக, எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அவ்வளோ பெரிய சாதனைகள் செய்த பிறகும் கூட, இந்தியாவிற்கு இனிப்பான கரும்பை தந்த போதும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு பெண் என்ற காரணத்துக்காக மட்டுமல்ல, அவர் ஒரு கீழ் ஜாதியைச் சேர்ந்தவர் என்பதற்காக. எவ்வளவு அவமானகரமான விஷயம் இது என்பதை பற்றி யோசித்தால் நமக்கு நாம் உண்மையிலே வெட்கி தலைகுனிய வேண்டும். ஒரு இந்தியனாக இருந்து கொண்டு அவருடைய பெருமையை பேச வேண்டிய காலகட்டத்தில் இருந்து கொண்டு அதை பற்றி யாருமே பேசாதது உண்மையிலே மிகப்பெரிய வருத்தமாகவும் பெரிய அவமானமாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக, இந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரைத்ததற்காக நம்ம பன்சல் கிருஷ்ணாவுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் வளர்சிறார்களுக்காக எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவின் கர்ம பெண்மணி ஜானகி அம்மாள் என்ற தலைப்பில் இந்த புத்தகத்தை இப்பா சிந்தன் அவர்கள் எழுதியிருக்கிறார். மிக அற்புதமாக, மிக தெளிவாக அந்த சிறார்களுக்கு புரியக்கூடிய நடையில் எழுதியிருந்தாலுமே கூட இதை வாசிப்பவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே இந்த புத்தகத்தை வாசித்து ஜானகி அம்மாள் யார் என்பதை பற்றி இந்த புத்தகத்தை வாசித்துக் கொள்வதோடு இணையத்திலும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்மணிகளும் இந்தியாவிற்காக நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அகத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.